இல்ல, இல்ல. இன்னுமே ரீச் ஆகாத இன்னும் நீ நார்த் ஈஸ்ட்லயே வந்து பார்த்தீன்னா, நெறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டவர் பிரச்சனை இன்னும் இருக்கத்தான் செய்யுது. அது இருக்கத்தான் செய்யுது ஏய், கார்த்தி. அது அது ஏதோ ஓகே. ஒண்ணு அது நீ அதுல இல்ல. அது எல்லாம் ஓகே. பட் அந்த மாரி அத்வான காட்டுறதுல சொல்லுவேன். ஆளே வரமாட்டாங்க இந்த ரோட்ல. நீங்க மட்டும் தான் போறீங்க அப்படின்ற மாரி. அப்படி கிடையாது இந்தியா ஃபுல்லா. இந்தியாவோட அது பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். கதைய மாத்திருக்கலாம். கதைய வந்து லைட்டா ஒரு பட்டு டிங்கரிங் பண்ணியிருக்கலாம். எவ்வளோ வேணா பண்ணியிருக்கலாம். அதுதான். இப்போ என்னன்னா கோச்சுக்கிறாங்க நண்பர்கள் அஜித் ஃபேன்ஸ் கோச்சுக்கிறாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா, படம் நெறைய பேத்துக்கு ஒட்டல. அதான். இப்ப இதுல வந்து நமக்கு வந்து காழ்ப்புணர்ச்சியோ, இல்ல வந்து அந்த படம் நீங்க தோக்கணுங்கிறதெல்லாம் தைரியமா ஒரு பேசுங்க. 1% என்னை தாண்டி தான் உங்களை திட்ட முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து கழுவி ஊத்திட்டேன் படத்தை. ஆனா நீங்க தைரியமா பேசலாம். இல்ல, இல்ல கார்த்தி. என்னன்னா, நம்ம இன்டென்ஷன் எப்பவுமே என்னன்னா, இப்போ ஒரு படத்த வந்து டிகிரேட் பண்ணி, அது இல்ல நம்ம வேலை அது கிடையாது. பட் உண்மை என்ன அப்டின்னா, அதுல பிரச்சனை இருக்கு. பிரச்சனைகள் நெறைய இருக்கு. ஆம் அது அது வந்து என்னன்னா, ஒரு லெவலுக்கு மேல எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாம பண்ணது தான் படத்தோட பிரச்சனை. அத நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம். டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு இது நல்லா இருந்தது. எனக்கு இது வொர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணலாம். பட் ஓவரால் ரிசல்ட் என்னவா இருக்குன்னு நம்ம வந்து கண் முன்னாடி அத பார்க்குறோம். புக் மை ஷோலாம் அவன் என்னதான் சொன்னாலும் கலெக்ஷனுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொன்னாலும், ஒரு நல்ல படம் கலெக்ஷன்ல காட்டிருது. ஒரு அமரன் வந்து அவ்வளோ பெரிய சக்சஸ் ஆகுறதுக்கு காரணம், அந்த கலெக்ஷன் வர்றதுக்கு காரணம் அந்த படத்தோட மெரிட். அது வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு அந்த படம். கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மக்கள் உள்ள போயிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து மக்கள்கிட்ட இருந்து ஃபீட்பேக் வந்துட்டே இருந்துச்சு. அந்த படம் வந்து தியேட்ரிக்கல்ல டவுன் ஆகுறதுக்கு 50 நாளைக்கு மேல ஆச்சு. அதான் அவ்வளோ பெரிய ரெக்கார்ட் பண்ணுச்சு. அப்படி சஸ்டெயின் ஆகுற படங்கள் ரொம்ப முக்கியங்க. அது வந்து ஸ்க்ரீன் பிளேல அதோட லாஞ்சிட்டிவிட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட குவாலிட்டில தான் நிக்கும். இன்னைக்கு இன்டர்ஸ்டெல்லார் வந்து நம்ம இன்னைக்கு 10 வருஷம் கழிச்சு பார்த்து இன்னைக்கு அழுகுறாய்ங்க. இன்னைக்கு விசில் பறக்குது. நான் ஐமேக்ஸ்ல போய் உட்கார்ந்து பார்க்குறேன். விசில் பறக்குது. அ வ டாக்கிங் சம்மந்தமே இல்ல. ஸ்பேஸ்ல டாக் பண்றதுக்கு பறக்குது. அவன் சப்கான்ஷியஸா அவ்வளவு வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேல வொர்க் பண்ணியிருக்கான். அதனால நமக்கு இன்னைக்கும் கனெக்ட் ஆகுது அந்த படம். நம்ம வந்து எவ்வளவு தடவ டிவில பார்த்தாலும், ஒரு ஐமேக்ஸ்ல வந்து ஒரு ரூ. 500 இன்னைக்கு ஐமேக்ஸ்ல 10 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாருங்க. ஒரு படத்த தியேட்டர்ல பார்க்கிறது வேற. ஐமேக்ஸ்ல வந்து ரூ. 500 குடுத்து பார்க்குறான்னா, அவன் என்ன குவாலிட்டிக்கு ஒரு ப்ராடக்ட் எடுத்து வச்சிருந்திருப்பான். அதுதான். நம்ம அந்த லாஞ்சிட்டிவிட்டி வந்து யோசிக்கணும். இயக்குனர்கள் வந்து அந்த லாஞ்சிட்டிவிட்டிய இன்னைக்கு துப்பாக்கி பார்த்தாலும் சரி, இன்னைக்கு மங்காத்தா பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃபுல்லா பார்த்துரலாம் அப்படின்னு தோணும். எப்போ மங்காத்தா போட்டாலும் ஓகே ஃபுல்லா பார்த்துருவோம். என்ன ஃபன்னா இருக்குமே அப்படின்ட்டு நமக்கு தோணும். ஏன்னா அந்த படம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். அந்த லாஞ்சிட்டிவிட்டிக்கு இயக்குனர்கள் யோசிக்கணும். ஆம் திஸ் வாஸ் அ பேட் கால் அதுதான் உண்ம. ஆம் அது வந்து அ தெர்ல. நெறைய விஷயங்கள் தப்பா போச்சு. பட் ஓகே. எனக்கு தெரியும். ஏன்னா குட் பேட் அக்லி என்னன்னு எனக்கு தெரியும். அதங்காட்டிக்கு தைரியமா திருப்பி இதெல்லாம் மறந்துருவாய்ங்க. அது வர்றப்ப இதெல்லாம் மறந்துருவாய்ங்க அஜித் ஃபேன்ஸ். ஏன்னா, அது வர்றப்ப இதுக்கான இது தடயமே இல்லாம ஒரு ஒரு ஹிட் ஒண்ணு நடக்கும். ஏன்னா, அதுல அவ்வளோ ஆதிக்கு வந்து உயிரையும், தன்னோட ஆவி, உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் உள்ள குடுத்துருக்காரு. அது மிஸ் ஆகாது. எனக்கு நிச்சயமா மிஸ் ஆகாது. அது வேற மாரி இருக்கும். அம் அப்படிங்கிறப்போ இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. பட் என்னன்னா, சினிமாக்கு இழப்பு. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அ சினிமாக்கு வந்து இப்ப இந்த படம் நல்லா ஓவர்ஃப்ளோ ஆயி செம்மையா வந்துருந்துச்சுன்னா, எல்லாருமே ஹேப்பியா உள்ள போவாங்க. நீ அஜித் சார நம்பி தான் இருக்கு இண்டஸ்ட்ரி. இப்போ ரஜினி சார் இருக்காங்க. அஜித் சார் இருக்காப்படி, கமல் சார் இவங்கள நம்பி தான். விஜய் விஜய் என்ன வெளில வந்துர்றாரு சுத்தமா. அப்படிங்கிறப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவர் பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி நடிக்கிறவங்க நடிக்கணும். அ தெர்ல கார்த்தி. என்னத்த சொல்றதுன்னு தெர்ல சீரியஸா. இன்னொன்னு அந்த இந்த ம். காழ்ப்புணர்ச்சியா ரிவ்யூ இது நல்லா நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த ஸ்டேஜ்லாம் நம்ம கடந்தாச்சுங்க. அதெல்லாம் என் வேலை கிடையாது. ஒருத்தன் வந்து கீழ போகணும்னு பேசிக்கா படத்த விட்டுருங்க. நான் 39 வயசு வாழ்க்கைய அனுபவிச்சதுல, உண்மையாலுமே யாருமே தோத்து போகணும்லாம் நம்ம மனசார ஏங்க எங்க சொத்த புடுங்குனவன கூட என் சித்தப்பன், பெரியப்பன் அப்பாவோட சொத்த புடுங்கிட்டான். அவன் கூட கீழ போகணும்னு நம்ம நெனைக்கிறது இல்ல. ஒரு பாயிண்ட்ல ஆக்சுவலா சித்தப்பாக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் நான் தான் சேர்த்து விட்டேன். பொழச்சாரு. அதுல என்னன்னா, அந்த ஸ்டேஜ நம்ம கடந்துருவோம். ஒரு பாயிண்ட்ல வயசு வந்து அந்த அனுபவம் உங்களுக்கு வந்து லெசன் எடுத்துரும். ஆமா. அப்படியெல்லாம் போயிட்டு வந்து ஒரு ஒரு வன்மமா ஒருத்தன் தோக்கணும், இவன் தோத்தரணும். அது அப்படி நெனைச்சோம்னா அது நமக்கு நடந்துரும். அ மென்டலா நீங்க அடுத்தவன் தோக்கணும்னு நீங்க ரொம்ப பர்ட்டிகுலரா நெனைச்சீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு நடந்துரும் அது. நான் லைஃப்ல அத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எவனுமே தோக்கணும்னு நெனைக்கவே நெனைக்காதீங்க மனசார. எல்லாரும் ஜெயிக்கட்டும், அது கூட சேர்ந்து நாமளும் ஜெயிப்போம். அவ்வளோதான். புடிக்கலையா இக்னோர் பண்ணிருங்க அவ்வளோதான். ஒருத்தன புடிக்கல,
இந்த வன்மமா பேசாதீங்க. தயவுசெய்து சொல்றேன். அது அது வந்து அவங்கள யாரையுமே அஃபெக்ட் பண்ண போறதில்ல. இப்போ விஜய் அண்ணனும் சரி, இப்ப அஜித் சாரும் சரி, இப்ப ரஜினி சார் சில பேர் திட்டுறீங்க. இதுல யார இன்னும் அவங்கள அஃபெக்ட் பண்ணுதா? ஆஹா! உங்க லைஃப்ல நீங்க யாருன்னு அது டிசைட் பண்ணிருது. அந்த எண்ணம் எல்லாம் உங்களுக்குள்ள போய் சேர்ந்துருது விஷம் மாரி. அது உங்கள கீழ கொண்டு போயிரும். பண்ணாதீங்க. அது சின்ன வயசுல பண்ணாதீங்க தயவுசெய்து. எவனோ ஒருத்தன் கூப்பிட்டுட்டு வந்து ரொம்ப இது ஸ்பீடா பேச வந்தான். அஜித் சார் ஃபேன் ஒருத்தன் தான். அதான் சொன்னேன், "டேய் அவரே கூலா இருக்கார்றா. அவரே போய் வேலைய பார்றா" அப்படின்னு சொல்லியாச்சு. சார் ஏதாவது சொல்லட்டும். இல்ல சுரேஷ் சந்திரா சார் கூப்பிட்டோம். எல்லாம் தோஸ்துக்கு தான். ஏதாவது பிரச்சனைனா அவரு கூப்பிட்டு கேட்பாரு. "என்னப்பா இப்படி பண்ணிட்ட?" அப்படின்னு கேட்பாரு. பதில் சொல்லலாம். நீங்க ஏன்டா லைஃப்ப வேஸ்ட் பண்றீங்க? போங்கடா போய் வேலைய பாருங்கடா. எதுக்குடா தேவையில்லாம சண்டைய போட்டு வேஸ்ட் பண்ற லைஃப்ப? இன்னும் அப்படிலாம் இல்ல அப்படின்னா, இல்லடா இதுதான் உண்ம. இதான் ரியாலிட்டி. அதுக்கு தான் அவரு வந்து வெளியில வந்து பேட்டி தர்றாரு. அவர் வந்து பேட்டி அஜித் சார் பேட்டி தர வேண்டிய அவசியம் இப்ப ஏன் பர்ட்டிகுலரா பேட்டி தர்றாருன்னா, "டேய் மாறி தொலைங்கடா" அப்படின்ட்டு தான் அஜித் சார் பேட்டி குடுக்குறாப்டி. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் குடுக்குறாரு. விஜய் அண்ணா எல்லாத்துக்கும் சேர்த்து குடுக்குறாரு. So I think it's high time we change. High time we demand content from each and everyone. அது எந்த ஸ்டாரா இருக்கட்டும் சரி. சினிமாவ பாதிக்குதுங்க. நெறைய பேர் அத நம்பி இருக்காங்க. நெறைய தியேட்டர் ஓனர்ஸ் நெறைய பேர் நம்பி இருக்காங்க. ஒரு அஜித் சார் படம் ஜெயிச்சதுன்னா ஒரு ஒரு குறைஞ்சது 10,000 குடும்பம் நிம்மதியா சாப்பிட்டு தூங்குங்க. ஸோ அதனால எல்லாரும் உண்மைய தான் பேசுறாங்க. யாரும் வந்து ஃபேக் கலெக்ஷன் அப்படிலாம் சொல்றதுக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் இன்னைக்கெல்லாம் பண்ண முடியாதுங்க. ஃபேக்கா ஒரு ஸ்டார் கீழ இருக்கிறது அதெல்லாம் பண்ண முடியாது. பெர்ஃபார்ம் பண்ணல. அவ்வளோதான். அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுதான் உண்மை. ஹாய் கார்த்திக் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ நம்ம இது ஓகே, இது எக்ஸ்பெரிமெண்டல் மூவின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது புரியுது. பட் இப்போ இருக்கிற டாப் ஹீரோஸ் எல்லாருமே அப்போ மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னர்ஸ் தான் பண்ண முடியுமா ப்ரோ? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, அப்படிதான் பண்ணோம். ஓகே, இப்போ அதே மாதிரி இப்போ ஓடிடி கல்ச்சர் வந்துட்டனால இப்போ அதையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கா? லைக் ஓகே நம்ம இப்போ ப்ரோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். எல்லாத்தையும் பண்ணோம் ப்ரோ. நீங்க பாருங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50 கோடி சம்பளம் வாங்கிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் இஷ்டத்துக்கு பண்ணுங்க. யாரு கேட்க போறா? நீங்க 150 கோடி 200 கோடி சம்பளத்தையும் வாங்கிக்குவீங்க, எக்ஸ்பெரிமெண்ட் வேற பண்ணுவீங்களா? எனக்கு புரியல. எனக்கு அதுதாங்க எப்படிங்க லாஜிக் எப்படிங்க செட் ஆகும்? அது செட் ஆகாது இல்லையா? இல்ல இப்ப இது கலெக்டிவ் ஃபெயிலியர் தான் இல்லையா? லைக் இப்ப அஜித் சார் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு எல்லாத்துக்குமே நினைக்கிறாரு. டிசிஷன் மேக்கிங் அவர் தாங்க. அவர் தான் ப்ரொடியூசர் முடிவு பண்றாரு, அவர் தான் டைரக்டர் முடிவு பண்றாரு, அவர் தான் கதையை முடிவு பண்றாரு. அப்புறம் கடைசியா வந்து கலெக்டிவ் ஃபெயிலியர்னு எப்படி புரியுங்க? இல்ல அது எப்படி ஆகும்? ரைட், நீங்க சொன்ன மாதிரி பிரேக் டவுன் ரீமேக் பண்ண சொன்னது அவர் தான். அதுல மறுப்பு யாருமே சொல்ல வரல. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, லைக் இன்வெஸ்ட் ஓடனா பண்றவங்க வந்து அஜித் படம் ஓடிடுச்சு, அஜித் படம் 500 கோடி 400 கோடி இதான் அப்படி பேசிக்கலாம். ஓடலன்னா இது கலெக்டிவ் ஃபெயிலியரா? அப்படி பேச முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன் ப்ரோ. நான் வந்து இப்ப ஐ மீன் நான் பழைய இதை என்ன பேசுறாங்க, எப்படி இப்ப இது பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அஜித் சார் கால் எடுக்கிறாரு. இப்ப லைக்கா இன்வெஸ்ட் பண்றாங்கன்னும் போது அவங்களுக்குன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்ல. இப்ப அஜித் சாருக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் போது விட்டுருங்க. லைக்கா முட்டாள். அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு சினிமாவும் தெரியாது, ஒரு அளவும் தெரியாது. அவன் ஏதோ ஒன்று பண்ணுவான் முட்டாள்தனமா. விட்டுருங்க. அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? லைக்கா ஒரு முட்டாள் கம்பெனி. முட்டாள் கம்பெனி உங்களுக்கு எதுவும் தெரியுமே, அப்புறம் என்ன? ஓகே, இப்போ பிளேமை தூக்கி லைக்கா மேலேயே போட்டு உட்காந்துருக்க போறீங்களா? இல்ல அதனால தான் ப்ரோ நான் கலெக்டிவ் ஃபெயிலியர்னு சொன்னேன். நான் பிரதர் இப்ப ரொம்ப அப்படி சொல்லி கலெக்டிவ் ஃபெயிலியர் எப்படிங்க ஆகும்? பிரதர் எல்லா பெரிய ஸ்டார் படங்களும் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் தே ஆர் ஜஸ்ட் எப்படி சொல்றது ப்ரோ, ஃபினான்சியர்ஸ் மாதிரி தான் பிரதர். இதான் உண்மை பிரதர். இது வந்து அஜித் சார்னு இல்லை. எல்லா பெரிய ஸ்டார் படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட்டர் தான். ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் மட்டும்தான் அந்த கமாண்டோட போயிட்டு அது யாரா இருந்தாலும் சரி எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு வந்து தில்ராஜுங்கிற அவ்வளவு பெரிய ப்ரொடியூசர் அவரே சொல்ல முடியலையேங்க. நீங்க ஸ்டாருக்கு தான் ஸ்டார், அதாவது அது வந்து ஸ்டார்னா எதிர் டைரக்டர் இல்லாட்டி வந்து பெரிய டைரக்டர் இல்லாட்டி பெரிய யார் அங்கே பெருசா இருக்காங்களோ அவங்க தான் எல்லாத்தையும் டிசைட் பண்றாங்க. ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் தான் நின்று இருக்கான். அவனுக்கெல்லாம் வாய்ஸே இல்லாமல் போச்சு ஒரு பாயிண்ட்ல. அது ரொம்ப தப்புங்க. யார் வேணா அதாவது ஸ்டார் ஓகே பண்ணா போதும், ஃபண்டிங் வந்துடும். அந்த அந்த அங்க போயிடுச்சுங்க அது. அது அது மாறணுங்க முதல்ல. லைக்காலாம் வந்துங்க பாவங்க. நான் ஏன்னா உண்மையா சொல்றேன். ஸ்டார்களை வந்து பியூரா நம்பினாங்க. ஒயிட்ல தான் பண்ணாங்க. நீங்க இன்னைக்கு வரைக்கும் 2.2 வந்து பாத்தீங்கன்னா
அந்த கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய்க்கு பில்லு அவங்ககிட்ட அந்த கொடுத்த அந்த ரெசிப்ட்ஸ் இருக்குது. ஜிஎஸ்டி போட்டு இல்ல அவ்வளோ இவங்க என்னன்னா எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50 கோடி சம்பளம் வாங்கிட்டு பண்றீங்களா, ஓகே. ஒரு 100 கோடி படம் மினிமமா 100-150 கோடி பிசினஸ் இருக்கு அப்படின்னா பண்ணா ஓகே. நீங்க 150 கோடி சம்பளம் வாங்கிட்டீங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்கன்னா எப்படி இல்ல பண்ண ப்ரோ, முடியாது? அது புரியுது ப்ரோ. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பில்லா எடுத்துக்கோங்க. பில்லா இப்ப யார் ரீமேக் பண்ண சொல்லி சொன்னாங்க? பிரதர் அந்த சிச்சுவேஷன் வேற பிரதர். இல்ல இல்ல, அதுதான் சொல்றேன். இப்ப அன்னைக்கு இங்க மார்க்கெட்டுக்கு பாருங்க, இல்ல பிரதர், ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் சிம்பிளா சொல்றேங்க. அப்படின்றதுக்கு இல்ல இல்லைங்க, ப்ரோ, வெரி சிம்பிள். 2000 எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது சக்சஸ் ஃபெயிலியர் ரெண்டுமே நடக்கும். டேமேஜ் அதிகமா இருக்கும். ஒருவேளை இது ஒர்க் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும், ஒர்க் ஆகலாம் ரொம்ப டேமேஜா இருக்கும். இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட், ஓகேவா? ஆனா நீங்க அந்த கால் எடுக்கிறது எங்க எடுக்கிறீங்க? இஷ்டத்துக்கு நீங்க ஒரு நார்மல் படத்துக்கு எடுக்கிற மாதிரி நீங்க குட் பேட் அக்லிக்கும் ஒரே மாதிரி சம்பளம், ஒரே மாதிரி பட்ஜெட், அது பண்றீங்க. இந்த படமும் அதே மாதிரி பண்றீங்க. அதுக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அண்ட் இன்னொன்னு ப்ரோ, இன்னொரு ஒப்பீனியன் ஒன்று இருக்கு. என்னன்னா, டைரக்டர்கள் புடிவாதமா நின்றுடும் பிரதர். அது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஏன்னா இதெல்லாம் தாண்டி டைரக்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா, டைரக்டர்கள் விட்டு கொடுக்கறது அப்படி அந்த ஸ்டார் யாரா வேணா இருக்கலாம். அவர் வந்து ஹி இஸ் அ கேரக்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் உன் கதையில ஒரு கேரக்டர். இந்த இந்த அதாவது இந்த ஸ்டார் வர்ஷிப் அப்படிங்கறது வந்து ஃபேன் பண்ணலாம். ஒரு ஃபேன் வந்து உட்காந்துட்டு என் தலைவர் தலை அப்படின்ட்டுலாம் வந்து ஒரு ஃபேன் பண்ணலாம். டைரக்டர் அந்த வேலை கிடையாது. டைரக்டருக்கு இந்த ஸ்டார் வர்ஷிப் உள்ள போயிட்டு அவர் யார் தெரியுமா, அஜித் சார் யார் தெரியுமா, விஜய் அண்ணா எப்படி வருவார் இப்படின்னா முடிஞ்சது பிரதர் அந்த படம். நான் அங்கதான் அட்லி எல்லாம் பாத்தீங்கன்னா, அட்லி எடுக்கிறது கமர்ஷியல் படம் தான். அட்லி வந்து பெரிய தெரியாத கதைகள் எடுக்கிறது இல்லை. ஆனா வாட் எவர் ஹி வாண்ட்ஸ் இஸ் வெரி வெரி கிளியர் அபவுட் இட். எனக்கு இதுதான் வேணும், பிடிவாதம் நின்று அது எத்தனை டேக் போனாலும் பிடிவாதமா நிற்பார். அது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். அதுக்கு மேல அந்த படம் தோக்குறது அது வேற. கடைசிக்கு வந்து டைரக்டர் அவர் நினைச்சதை எடுத்து தோத்தாருனா ஒன்று இருக்கும். இது எப்படின்னா, இது இது யார் படமே இல்லை அப்படிங்கிற ஒரு குழப்படி வந்துருச்சு. மகிழ் திருமேனி சார் வந்து அவரோட படத்தை கிளியரா இன்னைக்கு என்னன்னாங்க, இந்த சமாளிப்புக்கு என்னன்னா, இந்த ப்ரீ இன்டர்வியூ ஒன்று வருது, அப்புறம் போஸ்ட் ரிலீஸ் இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா அவரை குளிர்விக்கிறக்காண்டியே ஒரு கேள்விகள் கேட்கப்படுது. இது எல்லாமே சூப்பருங்க. இப்ப நானும் கூட போய் எடுத்துட்டு வந்துருவேன். சூப்பர், நான் ஒரு ஃபேவரா ரிவ்யூ பண்ணிட்டு ஒரு குளிர் இதெல்லாம். பட் ரியாலிட்டி என்ன? தே ஹாவ் டு ஓன் அப் டு த ரியாலிட்டிங்க. இப்ப சங்கர் சார் வந்து என்ன பண்றாரு, கேம் சேஞ்சர் எடுத்துட்டு நியாயமா சொன்னா ஒரு பேட்டி மனசார கொடுக்கணும். ஆமா நான் தப்பு செஞ்சுட்டேன், ஆமா இதனால வந்து என்னால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, கண்டிப்பா நான் தில்ராஜ் அவர்கிட்ட பேசுவேன், பேசி இதை சரி பண்ணணும், சரி பண்றதுக்கு ஒரு ஓப்பனா யார் அவரு இல்ல நான் சொல்றேன் கார்த்தி, நான் சொல்றேன். நான் இன்னொன்னு எதனால ஐ மீன் சொல்ல வரேன்னா, இப்ப மகிழ் திருமேனி அவரோட இன்டர்வியூ எடுத்து பாத்தீங்கன்னா, அவரால் ஓப்பனா வந்து இது பிரேக் டவுன் ரீமேக் பண்ண சொன்னது அஜித் சார்னு சொல்ல முடியுது. ஆனா இல்ல பிரதர், ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். நீங்க அதை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பதில் இது பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அவர் மகிழ் திருமேனியால ஓப்பனா சொல்ல முடியுது இல்லையா, அஜித் தான் வந்து இதை ரீமேக் பண்ண சொன்னாரு அப்படின்ட்டு. இப்ப அதே இதுல பாத்தீங்கன்னா, அவர் வந்து இன்னொரு இதுல பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி சொல்றாருன்னா, என்னால ஓப்பனா சொல்ல முடியாது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையவே அவர் சொல்ல முடியாத ரேஞ்சில இருக்காரு. அப்ப அங்க யார் கண்ட்ரோல் பண்றாங்க? அததான் திருப்பி கேக்குறேன். அப்படி ஓப்பனா சொல்ல முடியாத அளவுக்கு போய் இப்ப அவசரமா டைரக்ட் பண்ண சொன்னது யாரு? மக்கள் வந்து குதிச்சுட்டு இருக்காங்களா? இப்ப அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து குதிக்கிறாங்களா? ஃபேன்ஸ் நியாயமா என்ன கேக்குறாங்க? நீங்க மனசாட்சி தொட்டுக்குங்க. எல்லா அஜித் சார் ஃபேன்ஸுக்கும் என்ன கேக்குறாங்க? அவரை செம்மையா ஒரு படத்துல பாக்கணும், செம்மையா ஒரு ஆக்ஷன் ஒக்கா மக்கா அந்த மாதிரி ஒண்ணு பண்ணி ஒரு எலிவேஷன் எவனுமே பண்ணிட கூடாது, ஒரு டயலாக் டெலிவரி அதானே கேக்குறான். ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டைலிஷா அடிக்கணும், அவரு பேர் அடிக்கணும். இல்ல அதான் இல்ல ஒரு ஸ்டைலிஷா ஒரு 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 ஓப்பனிங் சீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷா, இதுக்குள்ளேயே ஸ்டைலிஷா ஒண்ணு பண்ணலாமே, செமையா ஒண்ணு பண்ணிருக்கலாமே. ஏங்க என்னங்க அநியாயமா இருக்கு. மகன் தெரியுமணி அப்படி ஒரு சீன் வைங்கன்னு சொன்னா வைக்காம போயிருப்பாரு. ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்துல இருந்து காப்பி அடிச்சு கூட சீன் இருப்பாரு. அது ஒரு மேட்டரா? நீங்க வேணான்றீங்க, அவர் வைக்கல, அப்புறம் என்ன? அதுதான் கருத்து நான் சொல்றேன். அப்ப என்னன்னா அங்க நம்ம வந்து இயக்குனரா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாம போயிருதுங்கிறேன் நான் ஃபெசிலிட்டேட்டர் தான். அங்க எங்க டைரக்டர்? டைரக்டருக்கான மீனிங் யாருக்குமே தகுதி இல்லைங்க, அதான் சொல்றேனுங்க. எல்லா ஹீரோட டாமினேஷன் அதிகமா இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? இல்ல கருத்து, ஹீரோ வந்து எனக்கு இது போதும், இந்த கதை இப்படி மாத்து, அந்த கதை இப்படி மாத்து, நான் சொல்றது தானே செய்யறாங்க. நான் என்ன சொல்றேன்,
அப்படி ஹீரோவே 90% டைரக்டரா மானதுக்கு அப்புறம் அவங்க என்னங்க பண்ணுவாங்க? அதுதான் மனித கார்த்தி நான் என்ன கிடையாது சொல்றேன், எல்லாருமே. அட்லீஸ்ட் இல்ல கார்த்தி நான் என்ன சொல்றேன், அட்லீஸ்ட் 50-50 இருக்கணும் இல்லையா? சரி நான் என்ன சொல்றேன் 90% ஒரு 60-40 இருக்கணும் இல்லையா? ஏன்னா அவன் வந்து ஒரு கிரியேட்டர், அவன் வந்து ஒரு டைரக்டர், அவன் வந்து அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த இது பொசிஷனுக்கு உங்களுக்கு வந்திருக்கான். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. அப்படி விடுறதில்ல புரியுது. அவங்கள விடுறதில்ல. இல்ல மகிழ் அதுதான் திருமேனி இல்ல ஒரு கார்த்தி அதுதான் சொல்றேன். 4 சீன் அவர் ஸ்டைல் எடுக்குன்னு வச்சிருப்பாரு இல்லையா? ஆனா நீங்க விட்டீங்களா? விட்டுருக்க மாட்டாரு இவரு. இல்ல கார்த்தி அதனால இப்ப ரிசல்ட் பட் என்ன அதுக்கு கார்த்தி? டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் கூட இருக்கலாம்ல ப்ரோ. பிரதர் லைக் அதெல்லாம் ஒண்ணும் அவரு கிடையாது பிரதர். எல்லா டைம் விதத்துலயும் லாக் டைம் எல்லாம் இல்ல ஆயிருக்கலாம். பிரதர். அப்படிலாம் இல்ல பிரதர். பிரதர் அத்தனை செலவு பண்ற லைக்கா இன்னொரு 10 நாள் எடுக்கிறேன்னு சொன்னா அதெல்லாம் விட்டுருக்கு. அவங்க ப்ரொடக்ஷன் எல்லாம் பிரச்சனை இல்லை பிரதர். பாவம் பிரதர் அவங்க எல்லாம். உண்மையா சொல்றேன் பிரதர். தமிழ்ல படம் பண்றவன் பாவம் பிரதர். உண்மையாலுமே சொல்றேன் பிரதர். அவன் அப்புறாணியா அத்தனாயிரம் அவ்வளவு 100 கோடிகளை கொண்டு வந்து உள்ள ஒட்டினான் பிரதர். அவனுக்கு என்ன பிரதர், அவனுக்கு அழகா வந்து யூகேல தொழில் பண்ண முடியாது என்ன? அங்க தொழிலே இல்லையா? அவங்களுக்கு வேற லாபமே வரலையா? இல்ல வந்து இதுலதான் வந்து சம்பாரிச்சு அவங்க சாப்பிடணும்னு வந்தாங்களா என்ன? தமிழ் சினிமா பிடிச்சிருந்து வந்து நல்ல படங்கள் எடுக்கணும், நல்ல பெரிய ஸ்டார்ஸ் கூட அசோசியேட் ஆகணும்னு தான் வந்தாங்க அவங்க. வந்து அவங்க ஒன்றும் பிளாக் மணில எல்லாம் பண்ணல, ஒயிட்டா தான் பண்ணாங்க எல்லாருமே. எல்லாமே நல்லபடியா எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்தாங்க, நல்லா வச்சிருந்தாங்க, எல்லாத்தையும் நல்லா வச்சிருந்தாங்க. இதுதான் லைக்கா பண்ணுச்சு. லைக்கா வந்து யாரையும் ஏமாத்தல, புடிச்சு இழுக்கல, போட்டு எவனையும் ஸ்குவீஸ் பண்ணல, நல்லபடியா கொடுத்தது பண்ண. அப்போ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை வாழ வைக்கிறது ஹீரோக்களுடைய கடமை இல்லையா? நான் சொல்ற பேசிக் கடமை இல்லையா? இன்னைக்கு அவங்க செத்துட்டாங்க. இன்னைக்கு பாருங்க தமிழ் சினிமா ப்ரொடக்ஷனே மொத்தம் செத்து போச்சுங்க. ப்ரொடியூஸ் பண்றக்கே ஆள் இல்ல பிரதர். ஏன்னா அவ்வளவு பெரிய மலையவே சாச்சாச்சு. சின்ன ஆளுகளை பயந்து ஓடிடுறாங்க. அவன் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தவன், சின்ன சின்ன தொழில் பண்ணிட்டு இருந்தவன்டா, டே இதுக்குள்ள காசு போட வேண்டாம்டா அப்படின்ட்டு அந்த பேசிக் நம்பிக்கை போயிடுச்சு பிரதர். இது இது அவ்வளவு பியூட்டிஃபுல்லான தொழில் பிரதர். அவ்வளவு பேர்த்துக்கு வந்து வேலை தருகிற ஒரு தொழிலுங்க. அப்போ ஹீரோஸ் தான் பிரதர். ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹீரோஸ்க்கு தான் பிரதர். நீங்க லாபம் கூட பெருசா வேண்டாம். கடைசிக்கு பிரேக் ஈவன் பண்றதுக்காக, ஏன்னா அவ்வளவு பெரிய பட்ஜெட் பிரதர். 300 கோடி ரூபா அப்படிங்கிறது வந்து பிரதர் தமிழ்நாட்டை பொறுத்த ப்ரோ வரைக்கும் ஆனா இப்போ யாருமே ஓன் பண்ண மாட்டாங்கல்ல ப்ரோ. நீங்க சொல்றபடி இப்ப இல்ல பிரதர். தே ஹீரோஸ் ஆர் தான் ஓனிங். ஓன் இல்ல பண்ணணும்னா இப்ப ராம் சரண் வந்து பாருங்க, அங்க போய் ஒரு லாஸ் அப்படிங்கிறப்போ ஒரு ஓப்பன் டேட் கொடுக்கறதுக்கு போறாரு. நீங்க தெலுங்குல எல்லாம் வந்து நிறைய ஹீரோஸ், கமல் சார் பண்ணியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காங்க. ஓப்பன் டேட், ஃப்ரீ டேட், இந்தாங்க பண்ணுங்க, இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க, பண்ணி வெளியில வாங்க. ப்ரோ அஜித் சார் பண்ணி அதுதான் சொல்றேன். அப்புறம் பார்த்தா அஜித் சார் சத்யஜோதிக்கு அவர் பண்ணிருக்காருங்க. நீங்க பண்ணியிருக்காருல்ல அங்கேயே திரும்ப. போகணும். அஜித் சார் பண்ணிருக்காரு. இப்ப விவேகத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ம் ஒரு விசுவாசம் வந்து பாத்தீங்கன்னா அஜித் சார் வந்து சப்போர்ட் பண்ணி ஆக்சுவலா சம்பளம் கம்மியா தான் வாங்கினார் நினைக்கிறேன். கொஞ்சம் விட்டு கொடுத்து பண்ணி அது பெரிய ஹிட் ஆக்கி அந்த ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த நஷ்டத்துல இருந்து எடுத்து அவங்களுக்கு ஜீரோ அந்த மைனஸ்ல இருந்து பிளஸ் கொண்டு வந்துட்டு தான் அஜித் சார் வெளியில இருந்தார். ஸோ இதெல்லாம் இங்கேயே எக்ஸாம்பிள் இருக்குது. நாம ஏன் அங்க விஜய் என்ன நிறைய காசு திருப்பி கொடுத்துருக்காரு. லைக்காக்கு இன்னொரு படம் பண்ணி கொடுக்கும். இல்ல பண்ணி தரலாம் கார்த்தி, கண்டிப்பா. ஒய் நாட்டுங்கிறேன் நான். கண்டிப்பா பண்ணி தரலாம். ஒய் நாட்? ஒரு நல்ல ஓப்பன் டேட்ல நான் என்ன சொல்றேன், ப்ராஃபிட் ஷேரிங்ல வந்துருங்க, சூப்பரா பண்ணுங்க. ஒரு நல்ல டைரக்டர் உங்களுக்குன்னு இப்போ அஜித், அதாவது டைரக்டர் அஜித் சாரோட மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா அவரோட லைஃப் டைம் ஃபேன் எல்லாம் வந்து பெரிய டைரக்டரா ஒரு ரொம்ப குறைஞ்ச ஒரு 25 பேர் இருக்கான். இவர் தமிழ்ல மட்டும் கிடையாது, மலையாளத்துல ஒரு 5 டைரக்டர் இருக்கான், தெலுங்குல ஒரு 5 டைரக்டர் இருக்கான். அவ்வளவு அஜித் வெறியங்கள்லாம் இருக்காங்க டைரக்டர்ஸா. யாரோ ஒருத்தர் கூப்பிடுங்க, நீ ஏப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி எடுப்பா, ஓகேப்பா, நான் உனக்கு ஃபுல்லா சப்மிட் பண்றேன்ப்பா, நீ பாத்துக்கப்பா, பெரிய ஹிட் ஆகணும்பா, எடுப்பா, எனக்கு வந்து பெரிய டேட்ஸ் எல்லாம் இல்லப்பா, 60 நாள் தரேன்ப்பா, எடுத்து முடிப்பா, ஒரு காம்பாக்டா உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுப்பா, கொடுங்க. 100% சொல்றேன் பிரதர், கண்டிப்பா அந்த படம் 500 கோடி ரூபா பண்ணும். ஏன்னா இன்டென்ஷன் சூப்பரா இருக்கு. விட்டதெல்லாம் அவங்க பிடிச்சிருவான். அவன் காசு வந்துட்டா தைரியமா அவங்க இன்னும் 10 படம் பண்ணுவாங்க, எங்கேயும் ஓடிட மாட்டாங்க. சோ நான் அஜித் சார்க்குன்னு சொல்ல, ஜெனரலா வந்து என்ன இல்ல இப்போ எல்லாருமே சொல்றேன் இண்டஸ்ட்ரி, பேசிக்கா. இப்ப நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து யாரை டிரைவ் பண்ணி ப்ரோ இருக்கணும்? இப்ப நீங்க ஹீரோ டிரைவ் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப அப்படின்னு பார்த்தா சினிமா வந்து டைரக்டர் ட்ரிவனா தானே இருக்கணும். இல்ல பிரதர், இப்போ டயர் ஒன் எல்லாமே ஒவ்வொரு டயலாக் முத கொண்டுமே வாட்ஸ்அப்ல வந்து டைரக்டர்கள் அப்ரூவ் வாங்குறாங்க பிரதர். பிளாட்டன்ட் உண்மை இதுதான். இல்ல இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் ஓகே ப்ரோ. இப்ப ஹீரோ தான் டிரைவ் பண்றாங்கன்னு சொல்றீங்க, அது அக்செப்டபிள், ஓகே ஃபைன். நான் என்ன கேக்குறேன்னா லைக் அப்ப டைரக்டர் தான் டிரைவ் பண்ணணும்னு நீங்க சொல்ல வரீங்களா? 100%. ஏன்னா அதுக்கு தான் அவன் டைரக்டர், அதுக்கு தான் அவனுக்கு டைட்டில் வச்சிருக்குது, ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன். அவர் ஸ்டோரி எழுதுறாருன்னா அவரோட கற்பனையில இந்த கதைக்கு இந்த ஹீரோ செட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் ப்ராசஸ் இல்ல பிரதர், அப்படி கூட அவங்களுக்கு. வேண்டியது இல்ல. இப்ப அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா, சார் கதை இருக்கா அப்படின்னு கேட்டா சூப்பர். அதாவது இது என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க பிரதர், இதுல வந்து என்னன்னா 100% ரெண்டு பக்கமே பிடிவாத தேவையில்லை.
வழக்கமா எப்படி நடக்கும் அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் சொல்றது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு கதை ரெடி ஆகும். ஆ போய் ஒரு லைன் சொல்லுவாங்க. ஆ ட அ ஒரு பெரிய ஹீரோக்கு புடிச்சிரும். "சார் போய் டெவலப் பண்ணிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. போய் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் எடுத்து போய் டெவலப் பண்ணுவாரு. அப்புறம் டிஸ்கஷன் நடக்கும். கரெக்ஷன்ஸ் இது எனக்கு ஒர்க் அவுட் செட் ஆகுமா? ஏன்னா சிலது வந்து ஒரிஜினலா இவங்களுக்கு எழுதியிருப்பாங்க. சிலது வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஹீரோக்கு எழுதியிருப்பாங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி இவங்களுக்கு ஒரு மாசா மாத்த வேண்டியது இருக்கும். ஸோ இந்த இந்த டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டூ அண்ட் ஃப்ரோ நடந்துட்டே இருக்கும். எப்பன்னா, அந்த பவுண்ட் வந்து லாக் ஆயி சூப்பர். ஹீரோ சாட்டிஸ்ஃபைட் அப்டின்னா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ஹீரோ அதுக்குள்ளேயே வரமாட்டாரு. இது நடந்துச்சு. ரொம்ப ஆரோக்கியமா சினிமா இருந்த காலத்துல இது நடந்துச்சு. அவங்க வந்து ஷூட்டிங்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அதே மீதியெல்லாம் மாத்த மாட்டாங்க. உள்ள வந்தாங்கன்னா, படத்த நடிச்சு முடிச்சு குடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளதான். ஏன்னா, தே ஆர் வெரி, வெரி கன்வின்ஸ்ட். சூப்பரா பண்ணிட்டாரு அவரு. ரைட் அவ்வளதான். அப்டின்ட்டு இருந்ததுங்க. இது எப்ப வரைக்கும் இருந்தது அப்டின்னா, இயக்குனர்கள் ரொம்ப புடிவாதமா இருந்த வரைக்கும் இருந்ததுங்க. ஒரு பாயிண்ட்ல இயக்குனர்கள் மேலயும் தப்பு இருக்குதுங்க. என்னன்னா, டேட் கிடைச்சா போதும். ஏதோ ஒண்ணு எழுது. அங்க போய் பார்த்துக்கலாம். சாரு சூப்பரு. சா அதாவது இயக்குனர்கள் என்னைக்கு ஃபேனா மாறுனாங்களோ, அன்னைக்கு தமிழ் சினிமா கீழ போச்சுங்க. இயக்குனர்கள் ஃபேனா மாறவே கூடாதுங்க. ஒரு ஃபேன் தான் ஃபேனா இருக்கணும். இயக்குனர், இயக்குனர். இன்னைக்கும் ரஜினி சார் வந்து இயக்குனர் இருந்ததுன்னா, டைரக்டர் சார் அப்டின்ட்டு போயிட்டு அங்க சப்மிட் பண்ணி தான் உட்காருவாப்படி. பர்மிஷன் கேட்டு தான் வெளில போவாப்படி. அந்த அளவுக்கு தான் அவர் நெனைக்கிறாரு. நீ ஃபேனா மாறுனா அவர் என்ன பண்ண முடியும்? நீ கமாண்ட் பண்ணி வேல வாங்கு. கண்டிப்பா உங்க பெஸ்ட்ட அவங்க தருவாங்க. ஸோ அதுதான். வி நீட் கமாண்டர்ஸ்ங்க. வி நீட் பீப்பிள் ஹூ ட்ரூலி பிலீவ் இன் தெம்செல்ஃப். பரவால்ல. இல்லங்க. இதாங்க கத. ஏன்னா, நீ கதைய மாத்திட்டு பண்ணினா அது வேற. காண்டாயிருவாங்க எந்த ஹீரோவுமே. நீ ஒரு பவுண்ட் இது பண்ணு சார். இத தான் சார் எடுக்க போறேன்னு போய் கான்ஃபிடென்ட்டா எடு. நமக்கு டேட் கிடைச்சா ஓகே. பெரிய சம்பளமா சூப்பர். போ. போய் எப்படியோ சிக்கி ஏதோ ஒண்ணு எடுத்து அதையும் இதையும் குழப்பி கொண்டு வந்து போட்டு ஆடியன்ஸ பார்க்க வையி. அப்புறம் என்ன சொல்லு? அவன ஏமாத்துறதுக்கு 3வது நாளு. ஏதோ ஒரு பொய்ய சொல்லு. என்ன? ஏதாவது இல்லாத ஒரு கதைய சொல்லு. நீங்க இந்த லேயர் பார்த்தீங்களா? அந்த லேயர் உங்களுக்கு தெரிஞ்சுதா? அப்படின்னு. அவன் மண்டைய குழப்பிக்குவான். ஓ! நமக்கு தான் புரியலையாட்டுக்குதுன்ட்டு. என்ன? இது நடந்திருக்கா இல்லையா? நான் சொல்றேன் நானு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, 2வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா, மொத நாள் 3 1/4 மணி நேரம் எடுத்து வச்சுக்கிறது. அப்புறம் 2வது நாள் சரி ஒரு 15 நிமிஷம் கழிச்சு குறைச்சு விடு. ஏன்னா மொத நாள் வந்தவன்லாம் பார்த்தீங்கன்னா, அவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சப்சிடில டிக்கெட் குடுத்துருக்கானுங்க. 2வது நாள் வந்தவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, முழுசா டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறான். என்ன? மொத நாள் ஃபர்ஸ்ட்டு காலையில போறான் பாரு. இப்ப நம்ம 9 மணிக்கு போறோம். முதல்ல 1 மணிக்கு போட்டுருவானுங்க. குளிக்காம, கிளிக்காம, பல்லு விளக்காம போய் நாத்துல உட்காரணும் இவனுங்க கூட. உட்கார்ந்து எல்லாம் உட்கார்ந்து பார்த்துட்டு வரணும். நாமளும் நாரி தான் இருப்போம். அது வேறன்னு வச்சுக்கங்க. உட்கார்ந்து பார்த்துட்டு வருவோம். என்ன? அப்போ ஒரு வெர்ஷன் இருக்கு. அப்புறம் 3வது நாள் பார்த்தீங்கன்னா, இந்த படத்திலிருந்து 8 நிமிட காட்சிகள் ட்ரிம் செய்யப்பட்டது. இன்னும் ரேசியாக இருக்கிறது. அப்படின்னா, அதுக்கு ஒருத்தன் வந்து திட்டுவான். "டேய் பாண்டா, போய் பார்றா. 10 நிமிஷம் வந்து இதா இருக்கு. எங்க எங்க தல இப்ப பார்றா. எப்படி நடிச்சிருக்காரு பார்றான்னு." டேய்! அப்புறம் என்ன மயிருக்குடா போய் மொத நாள் நான் பார்க்குறேன் நானு. அ. அதுக்கப்புறம் 3வது நாள் பார்த்துக்கலாம்ல எல்லாரும். இப்போ எல்லாம் குறைகள தங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டுங்க, இருக்கிறவன வர்றவன போறவன பூரா, இவனுக்கு படம் பார்க்க தெரியல, அவனுக்கு ரிவ்யூ சொல்ல தெரியல. இதெல்லாம் இல்லைங்க. நல்ல படம் ஓடுதுங்க. எப்பவுமே ஓடுதுங்க. என்னைக்காவது நீங்க நல்ல படம் ஓடாம வுட்டுருக்கீங்களா? குடும்பஸ்தன் ஓட வைக்காம இருந்தீங்களா? ஓடுச்சுல்ல. ஏன் ஓடுச்சு? நல்ல புரமோஷன். டீசென்ட்டான கதை. அது என்ன அப்பா டக்கர் கதையா? ஒண்ணும் இல்ல. நமக்கு தெரிஞ்ச கதை தான். நல்லா எடுத்திருந்தாங்க. சின்சியரா வேலை பார்த்திருந்தாங்க. ஒரு 4 சிரிப்பு இருந்தது. ஒரு 4 அழுகை இருந்தது. ஒரு சின்ன எமோஷன் இருந்தது. பார்த்தா சூப்பரு போப்பா. அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க ஆடியன்ஸ் எதிர்பார்க்கிறான். மதகஜராஜால என்ன? பழைய பொட்டிக்குள்ள படுத்துட்டு இருந்தது. வந்தாங்க, சிரிக்க வச்சாங்க. ஒரு நல்ல என்டர்டெயின்மென்ட்டா இருந்தது. ஓட வச்சுட்டான் ஆடியன்ஸ். அவ்வளவுதான். அவன் என்னங்க? அவன் என்ன இன்டர்ஸ்டெல்லாரா கேட்கிறான்? இன்டர்ஸ்டெல்லார் எடுங்க நீங்க. ஐஸ்லாண்ட் போங்க. ஐமேக்ஸ்ல எடுத்தா தான் நாங்க பார்ப்போம். இல்லைன்னா அப்படிலாம் சொல்றான் தமிழ் ஆடியன்ஸ். அவன் எதுவுமே இல்ல. டேய் கொரன்னு எடுத்து கொண்டு வந்து எங்களை சாகடிக்காதீங்கடா. ஓரளவுக்கு டீசென்ட்டா எடுங்கடா. கொஞ்சம் ஒரிஜினலா எடுங்கடா. கொஞ்சம் ட்விஸ்ட் கிஸ்ட் வச்சா புதுசா எடுங்கடா. இது இது இல்லாம தான் அவன் மலையாள படத்துக்கு போறான். அவன் எதுக்கு மலையாள படத்த இங்க ஓட வைக்கிறான்? அவனுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி தமிழ். இந்த நாளைக்கெல்லாம் ஒரு சில படங்கள்லாம் வருது. அந்த பேர்லாம் சொன்னோம்னா ஓடி போயிருவீங்க நீங்க. என்னென்னமோ வருது. கிஸ்மி, கிசாமி என்னென்னமோங்க. இதெல்லாம் எவனுங்க பார்ப்பான்? எதுக்கு எடுக்குறான்னு தெரியல. சும்மா நானும் படம் எடுத்துக்கிட்டு எடுக்குறான்னு ஃபயர் பாத்தீங்களா இல்லையா? ஃபயர் பார்க்கலங்க.
ஜேஎஸ்கே தான். ஃபயரா இருக்காமே, ஃபயரா இருக்காமே. ஃபயர்னு ஃபர்ஸ்ட் ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? நந்திதாஸ் எல்லாம் நடிச்சிருந்தாங்கல்ல. ஒரு மாதிரி கொஞ்சம் கிளுகிளுப்பா இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்ஐபி தியேட்டர்ல போட்டிருந்த திருப்பூர்ல எல்லாம் முக்காடு போட்டு போனானுங்க நம்ம கூட இருந்தவங்க. டேய் ஃபயர் பாத்துட்டியா அப்படிங்குவானுங்க. என்னடா ஃபயரா அப்படின்னு. ஹவுஸ்ஃபுல்ல இதுவும் போச்சு. அப்படிதான் இருக்காமே. செகண்ட் ஹாஃப்ல ஃபயரா ஓ இருக்காமே. அப்படியா? போயிருவோம். ஆமாமா. ஓஹோ! அப்படியே கிளுகிளுப்பா இருக்கா? ரைட். பாத்திர வேண்டியதா அப்போ அண்ணா. அட ஏ சென்சார் தான். அப்படியா? இது வேறயா? எப்படி நீ அதுவே தெரியாதா? என்ன நீங்க நீ சொல்லித்தான் நான் அதான் ஒரு சொல்றேனே. சாங் வந்துச்சு, அந்த சாங் வந்துச்சு. சாங் எல்லாம் பாத்தீங்கன்னா இல்லையா வீடியோ கார்த்தி, சாங்? நான் வந்து வேற ஒரு உலகத்துல இருக்கேன் கார்த்தி. நான் வந்து கொஞ்ச நாளா வேற ஒரு உலகத்துல இருக்கிறேன். அப்பப்போ ஜென் மனநிலைக்கு போயிட்டீங்களா? சத்தியமா சொல்றேன். அந்த அந்த மூட்ல தான் இருக்கேன் நானு. ஜாலியா வீட்டை கிளீன் பண்ணிட்டு உட்காந்து ஏதாவது ரேண்டமா ஒரு படம். நீங்க லவர்ஸ் டே லவர்ஸ் டே. ஃபயர் பாருங்க. ஆமாமா, லவர்ஸ் டே காலையில பாத்திர வேண்டியதான். இல்ல காலையில ஏதாவது ஷாப்பிங் மால் போய் உட்காரணும். நாளைக்கு பூரா ப்ரொபோசலா இருக்குமே. இந்த கருப்பு சட்டை போட்டு வருவானுங்க, பச்சை சட்டை, ப்ளூ சட்டை, இதெல்லாம் போட்டு இந்த கோடு கலர் கோட்லாம் வச்சுட்டு பாவம் சின்ன நீங்க பசங்க. என்ன போட போறீங்க நாளைக்கு? என்ன போட்டா என்ன நான் பிளாக் என்ன ப்ளூ போட்டா சட்டை என்ன நம்மள போட்டேன்னு? திரும்பியா பார்க்க போறாளு? அதெல்லாம் கிடையாது. ப்ளூ சட்டை ஐயப்பா, ப்ளூ சட்டை போட்டா என்னடா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா வேற சத்தியமா. ஐயப்பன்லாம் 1க்கு 2 வச்சிருக்கிறான். அவனுக்கு தெரியும். இப்ப நமக்கு என்ன மயிரா தெரியும் நமக்கு. இல்ல அது என்ன ஒரு கலருக்கு என்ன? அதெல்லாம் போயிடுச்சு ஐயோ. இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? ஐயோ அவனுங்கெல்லாம் அதெல்லாம் அட்வான்ஸா இல்லடா, போயிட்டான். இப்பெல்லாம் யாருடா ஃபாலோ ஐயோ பண்றா? அதெல்லாம் அவனுங்கெல்லாம் அட்வான்ஸா போயிட்டானுங்க. நாளைக்கெல்லாம் பூரா ரூமுக்கு நம்பி வலியா. நீ வேற நீ இதெல்லாம் நாமதாயா பழசா உட்காந்து பூமரா பேசிட்டு அந்த பூமர் காபி மாதிரி வந்து இந்த சட்டை அந்த காபி சட்டை ஷாப்ல இந்த உட்காந்து கலர் லவ். போட்டோம், அவனு 4 இந்த கலர். வாட்ஸ்அப் மெசேஜ்ல முடிச்சுட்டு அடுத்தது போயிட்டே இருக்கானுங்க நம்ம பசங்க. நாளைக்கு ஏதாவது பாவம் ஒண்ணும் தெரியாதுக்கெல்லாம் உட்காந்து ஏதாவது ப்ரப்போஸ் பண்றதுக்கு எங்கேயாவது பாத்தீங்கன்னா இந்த ஐயப்பனே வருவானான்னு தெரியல ஹோஸ்ட் பண்றதுக்கு. தெரியல இல்ல யாராவது விஆர் ஹோஸ்ட் போனா பண்றதுக்கு ஐயப்பன் ஏதாவது ஓரத்துல பெஞ்சில் உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன். போய் பிடிச்சிடலாம், கைப்பிடியா பிடிச்சிடலாம் நினைக்க. இல்ல பெங்களூர் போய் லவ் பண்ணாலும் பண்ணுவான், யாருக்கு தெரியுமாப்பா. எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு போவானுங்க நாளைக்கு பூரா ஒயின் போவானுங்க வண்டியில. லவ் அதெல்லாம் மாறிடுச்சு கார்த்தி. அதெல்லாம் ட்ரெண்ட் மாறிடுச்சு கார்த்தி. அதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு கார்த்தி. அதனால சரி இறுதியா சொல்றது என்னன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இது நம்ம சோறு போடுற சினிமா நமக்கு எல்லாத்துக்கும் எனக்கெல்லாம் அதான் சோறு போடுது. ரிவ்யூ அதை எல்லாம் விடுங்க, பண்றதா லவ் மேட்டருக்கு வாங்க. லவ் அப்படியே என்னையா? நாசமா போட்டு என்னப்ப என்ன இது எவனா கேட்போம். எவனுக்கிட்ட லவ் ஃபெயிலியர் ஏதாவது ப்ரொபோஸ் பண்ணீங்களா? பூவை தூக்கி வீசிட்டுதா? என்ன இதை என்ன வாங்குனீங்களா? இல்ல அக்செப்ட் பண்ணி ஏதாவது மோதிரம் மாத்துனீங்களா? ஏதாவது நடந்ததா வாழ்க்கையில? நாளைக்கு போய் எவனா ப்ரொபோஸ் பண்றது ரெடியா இருக்கீங்களா சொல்லுங்க? நாளைக்கு ஆனதாட்டு விஆர்ல போய் ஏதாவது பூச்செண்டோட போயிருவோமா? அதோட முடிஞ்சது, அவ்வளவுதான். நான் சும்மாவே உமன் அபியூசருங்குவானுங்க. நாளைக்கு எல்லாம் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்துருவானுங்க பூரா. பிரசாந்த் ப்ரோ, உங்க காலேஜ்ல நடந்த வேலண்டைன்ஸ் டே கதையை சொல்லுங்க. இல்ல அது ரொம்ப மக கேவலமா. அது வேலண்டைன்ஸ் எல்லாம் இல்லைங்க. நாம கல்லுட்டு பஸ்ல அடிப்பாங்க. அது நம்ம அந்த உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்கானா இது வரைக்கும்? எனக்கா? ஆ. சூப்பர் கேள்விடா உனக்கு. செம்ம கேள்வி. நீ தான்டா என் தம்பி. நீ தான்டா பையன். எனக்கு எப்போ ப்ரொபோசலா? ப்ரொபோசல் வர்றதுக்கு நான் இது வரைக்கும் எதுவும் பண்ணலையேடா. அப்படி எதுவும் பண்ணலையே. இந்த ஸ்கூல்ல காலேஜ்ல அந்த டைம்ல ஸ்கூல்ல பசங்க இருந்தாது. நல்ல கேள்விதான். அதுவும் எதுவும் பெருசா நடந்தது இல்ல. சரி அப்படி நடந்தா கூட எதுவும் ஞாபகம் வச்சிருக்கலாம். பசங்கிட்ட இருந்தில்ல, பொண்ணுங்க அப்பப்ப இந்த 2 வருஷத்துக்கு ஒண்ணு மாத்திட்டு சுத்துறது. இவ்வளவு நான் லவ் பண்றேன். 11வதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு உள்ள நுழைஞ்சுன்னு சொல்லிட்டேன். இவன் நம்மாளு எவனும் உள்ள வந்துடாதீங்க அப்படின்ட்டு. அதுக்கு பார்த்தா சரியான காம்படிஷன். 15 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசி யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் யாரும் வந்து ப்ரொபோஸ் பண்ணலையா? யாரும் மெசேஜ் கூட பண்ணலையா? இல்லையா, யூடியூப் வர வரைக்கும் கூட வாய்ப்பு இருந்திருக்கு. யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் இக்னோர் பண்ணிட்டாங்க எல்லாரும். யாரும் பைத்தியம் முடிவு பண்ணிட்டானே. ஐயோ அது ப்ரொபோஸ் ஆயா? அது ஒரு பொண்ணுன்னு நினைச்சு ரொம்ப நாளா பேசிட்டு இருந்த. கடைசியில சிங்கப்பூர்ல ராம்னு ஒருத்தன், அவன் பக்கா கே. அவன் தான் நம்மளுக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்கிறான் போல. அவன் என்ன துரத்தி ஒரு 2-3 வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்தான். அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறது பெரிய. திடீர்னு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா அதை விடுங்க. அவனாசில இன்னும் ஏதாச்சும் பிள்ளை கரெக்டா யாரு இது? ஜோதி பிரகாசுங்க. சரி அவனாசில சொல்லுங்க, அந்த கதையை சொல்லுங்க.
அவனாசியில் என்ன கதை? நீ அவனாசியில் உட்காந்துருப்ப. நாளைக்கு எங்கேயாவது வந்து அவனாசியில் நீ பார்ப்ப. பார்த்துட்டு, "என்னங்க பார்த்தீங்களா? அன்னைக்கு டைம் பாஸ்லீங்க இப்படி சொன்னீங்க" அப்படின்னு நொட்டுவ நீ. நான் அதுக்கு வந்து உட்காந்து நான் உனக்கு வந்து உனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஏன் ஜோதி பிரகாஷ்? தெளிவா தான் அண்ணா இருக்கிற நீ. அந்த சிங்கப்பூர் கதையை சொன்னா அவன் பேர் அனிதாவோ என்னமோ வச்சுட்டு இருந்தான்டா. ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூன்ட்டே இருப்பான்டா டிஎம்ல. எவன்டா அவன் நம்ம ரொம்ப லவ் பண்றான்னு. சரி பொண்ணுன்னு நினைச்சிட்டேன்டா நானு. சரி அப்பெல்லாம் என்னடா ஒரு மாதிரி காட்சியை அது அது எந்த படம் ரிவ்யூ போடுற டைம்ல? அதெல்லாம் 2012 13 நீங்க வந்து அவ இப்படிதான் சொல்றது. இந்த 2013 ரிவ்யூல கத்தி. ஹேர் கட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் கம்மியா பண்ணிக்கலாம்ல. ட்ரிம் வந்து ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்ல. பவுடர் ஜாஸ்தியா போடலாம்ல. பவுடர்லாம் நான் போடுறது இல்லம்மான்னு 2 வருஷம் பேசிட்டு இருந்தான் ஆளு. நானும் சரி ஓகே நீங்களும் பேசுறதுக்கு சொல்லுங்க. ஆமா பேசாமையோ நமக்கு எந்த புண்ணியம் ஏதோ அனிதா கினிதான் ப்ரொஃபைல்ல வந்து ஃபாலோ எல்லாம் இருந்தது 500 600 பேர் இருந்தது. சரி அனிதாவோ அது பேர் என்னமோ அனிதான் தான் நினைக்கிறேன். ஆமா அப்புறம் பார்த்தா அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வந்துடுது. என்ன 2 வருஷமா பேசிட்டு இருக்கா ஒரு மாதிரியா. நீங்க அதெல்லாம் கேட்டு யூடியூப்ல வந்து ட்ரிம் எல்லாம் பட்டு போயிருக்கீங்களா? ஹேர் கட்ல பட்டு போய் அடுத்த அந்த வீடியோ அளவுக்குல அதெல்லாம் எவனுக்காண்டி குளிச்சது கூட கிடையாது. அது வேற. ஸோ ஒரு நாள் எனக்கு எப்போ டவுட் ஆச்சுன்னா நான் சிங்கப்பூர்ல இருக்கேன். நீங்க தனியா வாங்கன்ட்டு இருந்தேன். சிங்கப்பூருக்கு நான் எதுக்கிட்ட தனியா சிங்கப்பூர் நான் முதல்ல சிங்கப்பூர் நான் எதுக்கு போறேன்? அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் மெட்ராஸ்ல இருக்கிறேன். தனியா வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கானே எவன்டா அவன் அப்படின்ட்டு. அப்புறம் தான் எங்கேயோ விசாரிக்கிறப்போ இவன் ராமுங்க ஒரு டைப்புங்க அவன் அப்படின்ட்டு. ஓஹோ அப்படின்னு அவன் பேர் ராமு சம்திங் ஏதோ. அப்புறம் பார்த்தா இதுல பிளாக் பண்ணு இமெயில்ல வந்துட்டாங்கப்பா. இமெயில்ல வந்து லென்த்தா இமெயில் அனுப்பிச்சிட்டு இருந்தான். அது ஒரு 1.5 வருஷம் இருக்கு ஐயப்பா. இமெயில் அனுப்புவோம். கடைசி ஜிபே வரைக்கும் மெசேஜ் பண்ணான். டேய் அவனோட இன்டென்ஷனே தப்புடா. நான் வாழ்க்கையில் கற்ப இழந்துருவேன்டா நானு. அந்த கொடுமையெல்லாம் அழகா இருக்கீங்க. யூடியூப்ல பார்த்தே உங்களை லவ் பண்ணியிருக்கான் ஒருத்தன். அதான் சொல்றேனே நானு. இதெல்லாம் வந்து என்னன்னா தர்ம சங்கடமான சூழ்நிலை உண்மையாலுமே. இது என்னன்னா அப்புறம் சண்டைக்கு வந்துருவானுங்க எல்லாம் நம்ம ஆளுங்க. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு கோயம்புத்தூர்ல தான் எங்கேயோ போனா ப்ரூக்ஃபீல்ட்ஸ் அவன் நல்லா தெரியும் எனக்கு. அவன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். டே ராம் நீ தானடா அப்படின்னு பிளாக் பண்ணிடுறேன். டே ராம் தொலை பண்ணாதடா அப்படின்ட்டு போனா கரெக்டா இந்த இது நேச்சுரல்ஸ் நினைக்கிறேன். ஏதோ சேவிங் பண்ணிட்டு இருக்கிற பக்கத்துலயே உட்காந்துருக்கான். சத்தியமா சொல்றேன் நெஞ்சில வெளியிலேயே வந்துருச்சு. கோயம்புத்தூருக்காரன். சிங்கப்பூர்ல இருந்து எப்படிங்க இங்க வந்தான்? அவன் சொந்த ஊர் கோயம்புத்தூரியா. எனக்கு என்ன தெரியும்? நான் போய் இன்னும் பக்கத்துல போதா அவன் தான் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அவன் அதுதான்யா சொல்லிட்டானுங்க. அவன் ஃப்ரெண்ட் மௌனம் பேசியது லைலா மாதிரி உங்களை ஃபாலோ ஸ்டாக்கிங் பண்ணிருக்கான் ப்ரோ. மௌனம் பேசியது லைலா மாதிரி உங்களை லைலா இல்லடா அவன் ஏதோ ஒரு படத்துல கவுண்டர் போவார்ல இது பால்மடியோட போவார்ல அந்த மாதிரி அவன் வேறடா அவன். இப்போ உங்களுக்கு வந்து மௌனம் பேசுறது சூர்யா மாதிரி கிளைமேட் தெரிஞ்சிருக்கு. உங்களை வந்து திரிஷா லவ் பண்ணலாம், லைலா தான் லவ் பண்ணிருக்கு. லெஃப்ட் போய் டக்குன்னு ரைட்ல குதிச்சு ஓடி போயிட்டேன் நான். அந்த மாதிரி லவ் எல்லாம் என்ன அது விடுங்க. நான் ப்ரொபோஸ் நம்ம பண்ணது அது நான் பாரு நம்ம ஆளுங்களுக்கு பண்ணி செருப்படி வாங்கிருக்கேன். அது நிறைய நடந்தது. சொல்லுங்க. அது வேற ஸ்கூல்ல ஒரு பொண்ணு அதுக்கெல்லாம் வந்து ப்ரொபோஸ் பண்ணி அது வந்து என்னன்னா அதான் சொன்னேன். சொல்றது இல்ல உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. என்னங்க சொல்லுங்க என்னங்க நீங்க யாருங்க? நீங்க போர் கேக்கிட்டுங்களா? இவனுக்கு கோயம்புத்தூர்காரங்களை பத்தி உனக்கு தெரியாது கருத்து. இருக்கலே விஷம் இவனுதான். நீ உனக்கு நல்லா தெரிஞ்சுக்க. ரொம்ப டீசெண்டா பேசுவானுங்க. அதாவது ஐயோ ஆமாங்க, ஐயோ நம்ம பங்காளிங்க, ஆமாங்க, ஐயோ ஆமாங்க. எனக்கு அப்படிதாங்க. இல்ல நம்ம ஒருத்தன் தான் இப்ப கார்த்தி போன வாரம் ஒருத்தன் அப்ப அது ஒரு இடம் ஒன்று இருக்கு. அது வாரி சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி கொஞ்சம் பத்திரம் பண்ணும். சரியா? நம்ம கூப்பிட்டாலே மாப்பிள்ளைங்க அப்படின்ட்டு இருப்பான். என்ன மாப்பிள்ளையா? இவனுக்கு எந்த மாடல் தான் மாப்பிள்ளைன்னு நமக்கு தெரியாது. சரி கூப்பிடும் அப்படின்ட்டு சொல்லுங்க மாமா அப்படின்ட்டு. மாப்பிள்ளை நீங்க கவலையே படாதீங்க மாப்பிள்ளை, நான் உங்களுக்கு நல்லது மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. எவ்வளோடா இடம் வாங்குவேன் அப்படின்னா இருக்கிற ரேட்டுக்கு 3 மடங்கு கம்மியா கேட்குறான்.
காசுன்னு வந்துட்டா போட்டுருவானுங்க எவனா இருந்தாலுமே. பேசுறது பார்த்தீங்கன்னா, நெய் ஒழுகி ஓடும் பார்த்துக்க ரோட்ல. ஐயோ! நம்மாளுங்க. ஐயோ! ஆமாங்க. அதை ஐயோ! விடுங்க. நம்ம ஊர்க்காரங்க பாருங்க. லவ் ஸ்டே அண்ணா அதை லவ் சொல்லுங்க, ஸ்டோரி நீங்க லவ் எப்படி மேல ஸ்டோரி ப்ரொபோஸ் பண்ணணும்னு சொல்லுங்கடா. சொல்லுங்க. லவ் ஸ்டே டேய் லவ் ப்ரொப்போஸ் ஸ்டே என்னடா? லவ் ஸ்டோரிக்கு டேய் வாங்க. சும்மா அந்த பழைய பேக் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுடா. ஏங்க இது ஏப்ரல் 14th ப்ரொபோஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? என்ன பண்ணீங்க அதை ஏப்ரல் சொல்லுங்க. 14 நான் ஏப்ரல் 14th புது வருஷம் வருது. யாருக்கு ப்ரொப்போஸ் பண்றது? போய் சாரிங்க, பிப்ரவரி தமிழ்நாட்டுக்கு 15th தான் ப்ரொப்போஸ். நீ தண்ணியை போட்டு ஏப்ரல் 14 பிப்ரவரி 14 தெரியும். சரி விடுங்க. என்ன ஜோன்ல இருக்குன்னு தெரியலையே. ஆமா சரி, அதை விடு. நீ மல்லிகைப்பூ கொண்டு போவியா நாளைக்கு? போய் என்ன கபி கபியா நாளைக்கு? எங்க போறது? யோ எப்படி இருந்தாலும் ஒரு ஆண்டி ஒரு மல்லிகைப்பூட எங்கயோ என்னையா யோ இது கூட இல்லாம என்ன கார்த்தி நீ எவ்வளவு ஃபேமஸா இருக்கிற ப்ரோ நீ? அவர் பொண்ணெல்லாம் பார்த்துட்டாரு. கூடிய விரைவில் கல்யாணம் கார்த்திக் ப்ரோக்கு. அப்படியா? ஏன் கார்த்தி அந்த நடக்க விரைவில் விட்டுருவோம். டேக் விரைவில் டேக் எப்பயுமே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. யோ கல்யாணம் முய்யா இன்னும் அப்பதான் என் வாழ்க்கை நிம்மதியா இருக்கான். அண்ணா நீ சொல்லலாம், நீ ப்ரொபோஸ் உங்களுக்கு பண்ண உங்களுக்கு சொல்லலாம். அப்படியே அதாவது இல்லையோ ப்ரொப்போஸ் என்னடா ஐயப்பா? ஐயப்பா ஒரு பொண்ணை லவ் பண்ணனா என்னன்னு கூட தெரியாது ஐயப்பா. 11வது இல்லாமத்து பார்த்தீங்கன்னா சும்மா சுத்துறது ஐயப்பா. அவன் மயிரா கூட மதிக்க மாட்டா ஐயப்பா. பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருப்பா. அவளை பொழுதுனிக்கும் காம்பஸ் கேட்கறது. அவள் திரும்பி உனக்கு காம்பஸ் எதுக்குடா? நீ வாங்குற 25 மார்க் எதுக்குடா காம்பஸ் அப்படிங்குவா. ஏ கேளு அவளை அப்படிங்கிறது. ஏன் எங்கிட்ட இருந்து காம்பஸ் வாங்கின? உன் காம்பஸ் என்ன மயிராவயம் பண்ணுறது? அதெல்லாம் கிடையாது. அவகிட்ட இருந்து வாங்க அப்படிங்கிறது. அப்புறம் இந்த ரெக்கார்ட் நோட்டு வாங்குறது. ரெக்கார்ட் நோட்டு வாங்கி ரெக்கார்டை பூரா எழுதி பிடுங்குற மாதிரி. அதில் எதுவும் எழுத மாட்டான். சும்மா வாங்குறது. என்ன எப்படி ஸ்பெல்லிங் எப்படி இருக்குது, உள்ள டிராயிங் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு வாங்குறது. இந்த ரெக்கார்ட் நோட் பக்கத்துல இருந்து ஆளே பக்கத்துல இருந்த மாதிரி. இவனுக்கு அதுக்கு இவனை பக்கத்தில் ஒருத்தர் சரவணன் ஒருத்தன் இருப்பான். இது போனாங்க ரெக்கார்ட் நோட்டே வாங்கிட்டியா? அப்போதான் பேர் பிரகாஷ். பிரகாஷ் சூப்பராடு அப்படின்னு 3வது பெஞ்சில் உட்காந்துருப்பான் பார்த்துக்க. அப்புறம் பழைய கவிதை ஒன்று எழுதுறது. அந்த கவிதையெல்லாம் இன்னைக்கு அது நல்ல வேலை அதெல்லாம் இல்லை. எங்கேயும் அந்த நோட்டெல்லாம் நோட்டு போட்டு கவிதை எழுதுன காலமெல்லாம் உண்டு. ஒரு சாம்பிள் சொல்லுங்க. அதெல்லாம் கருமம். என்னமோ தாஜ்மஹாலே நீ வந்தாயே நான் வந்தேனே அப்படின்ட்டு கருமம். அந்த கருமெல்லாம் எங்கள் தமிழ் வாத்தியானுக்கு ஒரு தாட்டம் எழுதி காமிச்சு அவன் சொல்லிட்டான், சரி நீ உனக்கு 50 மார்க் போட்டு பாஸ் பண்ணிட்டு இருந்தேன், இன்னொரு கவிதை காமிச்சின்னா கண்டிப்பாக ஃபெயில் பண்ணி விட்டுரு அப்படின்ட்டு. சும்மா எழுதுறது தான். ஒரு இந்த சத்தியமாக ஒரு வயர் நோட்டு போட்டு நான் கவிஞர்னே என்ன நினச்சிட்டேன். கவிஞர் கவிதையெல்லாம் ஃபஸ்ட்டு கவிதை ஏதோ தாஜ்மஹாலை பற்றி எழுதுனேன். அது வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 4 வரிகள் இருக்கு. அது மறந்து வச்சு கார்த்தி. இல்லை நான் சொல்லிடுவேன் கண்டிப்பாக. எங்காவது நோட்டு கிடக்குன்னு நினைக்கிறேன், எடுத்து பார்க்கணும். அப்புறம் ரீசெண்டா எதுவும் நடக்கலண்ணா? ரீசெண்டா டே வயசு 39 ஆகுடா. எங்கடா போய் லவ் இப்பெல்லாம் பண்றது? கவிதை எழுதுறது இல்லையா இப்பெல்லாம்? இப்ப என்ன நானே என் வாழ்க்கையே எனக்கு கவிதை எழுதுதா? நான் குண்டிக்குள்ள விட்டு வாயில் எடுக்குது வாழ்க்கை. வாழ்க்கை பேனாவை எடுத்து கவிதை எழுதுது. இந்தா தம்பி இந்த வா தினம் தினம் கவிதை எழுதுது. வாழ்க்கையை ஒப்படைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அப்புறம் கவிதை வேற எழுதுமா? சொல்றேன் கவிதை ஒண்ணுதான் இப்ப கேடு நமக்கு. ஐயப்பா 39 வயசு ஆயிடுன்னு வச்சுக்க ஐயப்பா. நீ யோசிக்கிறதுல என்ன தெரியுமா? எங்க அப்பா வந்து 66ல அப்பா இல்ல. அப்ப நான் எங்க அப்பா கணக்கு தான் நான் வச்சிருக்கிறேன். இன்னும் மொத்தமே 27 வருஷம் தான் வாழ்றதுக்கு. இதுல எவ்வளவு சீக்கிரம் கடன்லாம் அடைச்சிட்டு எனக்கு பெரிய ஆசையெல்லாம் கிடையாது. ஒரு 5 வருஷம் எங்கேயாவது போய் ஜாலியா சுத்தணும். இவ்வளவுதான் ஆசை. எனக்கு பெரிய ஆசையெல்லாம் இல்லை. ஒரு 5 வருஷம் 5 கழிச்சுக்குங்க. அப்ப 22 தான். என்னது 22ல யோ அதாங்க இன்னும் 27 சொல்றேன். யோ இல்லையா? 22 வயசு அவ்வளவுதான். சொன்ன மாதிரி 5 வருஷம் வந்து எங்கேயாவது சுத்தணும். 66 வயசு அப்பா வாழ்ந்தது. ஸோ நம்ம கணக்கு அதுதான். அதுக்கு மேலே ஏதாவது வந்துருச்சுன்னா போனஸ். இப்போவே டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாம் என்ன இருக்குதுன்னு விசாரிச்சு வச்சுட்டேன். இன்னைக்கு இதெல்லாம் சீரியஸாக சொல்கிறேன் நான். இன்னைக்கே என்னன்னா இன்சூரன்ஸ் எல்லாம் நாளைக்கு ஏதாவது ஆள் போயிட்டோம்னா குடும்பம் என்ன பண்ணு. ஒரு இன்னைக்கே வீட்டு லோன் இருக்கு. வீட்டு லோனுக்கு வந்து வீட்டு லோனுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கிறேன். எங்கேயாவது ஆள் போயிட்டோம்னா அது கட்டுறதுக்கு வந்து நாம எங்கள் அம்மாலாம் கேட்டுச்சுன்னா இப்போ செருப்பை கழட்டி அடிக்கணுங்க. பட் வேற வழி இல்லை. போயிட்டோம்னா என்ன பண்ணுவாங்க பாவம்? அவங்க காசுக்கு என்ன பண்ணுவாங்க? அதே அந்த லோனை வந்து அதுவே கட்டிக்கிற மாதிரி இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நீ 40 வயசு வரப்ப நீ அந்த ஆங்கிள் யோசிக்க ஆரம்பிச்சிருவையப்பா. உனக்கு வந்து தெரில, எனக்கு மற்றவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரில. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி எப்படி அவங்கள ஓகே பண்ணலான்னு அப்புறம் என்ன பண்றது?
மத்தியானம் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்தக்காரி ஒருத்தி இந்த ஆம்பே வித்துட்டு போயிட்டா. இந்த ஆம்பே அப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா உலக ஸ்கேம் அது பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பே ஏஜென்ட்டாக இருப்பானுங்க பூரா மல்டி லெவல் மார்க்கெட்டிங். சும்மா 10 ரூபாய்க்கு விற்கிறது பூரா 300 ரூபாய்ன்னு வித்துட்டு போயிடுவாளுங்க. அதில் ஒரு க்ரீம் கொடுத்துருந்தான், அது பாடி லோஷனாமா. நமக்கு என்ன தெரியாது பாடி லோஷன்னு. நான் அது என்ன நினச்சிட்டேன், ஃபேர் அண்ட் லவ்லின்னு நினச்சிட்டேன். அதைய போட்டு அப்பி எங்கள் அம்மா வேறு கொடுத்து விட்டுருச்சு. ஏய் இதை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாத, எங்களுக்கு இதை எப்படி போடுறதுன்னு தெரியல. அவங்க அத்தையே எவ்வளோ ஒருத்தி வித்துட்டு போயிட்டாங்க அம்மாளுக்கு 1500 ரூபாய்க்கு. ஒரு 3 பாட்டில் என்னமோ பல்லு வளர்க்குற பேஸ்ட்டு, இந்த பேஸ்ட் போட்டால் பழன்னு பல்லு வளர்க்குன்னு அந்த ஆம்பே பேஸ்ட்டு, அந்த கருமம் மிகப்பெரிய போகஸ் ஸ்கேம்னு வச்சுக்கோ. அதை வித்துட்டு போயிட்டு அந்த லோஷன் போட்டு மத்தியானம் போனால் அது பாடி லோஷனு. அது எப்படி உனக்கு ஃபேர் அண்ட் லவ்லிமா நிற்கி ஒழுக ஆரம்பிச்சிச்சு. என்னடா அது ஒழுகுது, பவுடர் போட்டு போனால் இந்த ஜோக்கர் படத்தை அந்த மாதிரி பூரா வாயெல்லாம் இதாகி ஒழுகுது, அனுமார் மாதிரி இருக்குது. கருமம் எல்லாம் போய் சிரின்னு சிரிக்கிறானே, டே சிரிக்காதீங்க மயிராண்டிங்களா அப்படிங்கிற. எதுக்குடா போட்டு வந்தேன், இம்ப்ரெஸ் பண்ணுறது தாண்டா அப்படின்னு. அதாவது நம்ம பண்ண சேட்டையில் அவெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிடல, எங்கேயும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வேணாலாம் வந்து எதாவது பேசிடுவானோன்ட்டு. ஆனால் என்ன துப்பு இல்லைன்னா அப்புறம் ஓடுறது அர்ஜென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4:20க்கு அந்த பொண்ணுக்கு டியூஷனு. நாம் என்ன பண்ணுறது, 4 மணிக்கே போய் உட்காந்துக்கிறது எங்கே பஸ் ஸ்டாப்பில் நான் கிராஸ் பண்ணி போடுறதுக்கு. அவள் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கிறா, நான் இந்த வெட்டில் பூச்சி மாதிரி இருப்பா, கிட்டே இருப்பா. ஏய் உன்னை பார்க்குறாண்டி, ஏய் பாருடி அப்படின்ட்டே இருப்பா. இவன் பார்த்துட்டு ஏச்சே கம்முன்னு வாடின்ட்டே இருப்பா. இவன் அது எப்பவுமே இதில் காமிக்கிறதுல உண்மைதான். அது எப்போ பார்த்தாலும் கிரிச்சுட்டே இருப்பாங்க. சொல்லுவாங்க வா வாடி அப்படின்னு கூப்பிட்டு என்ன எப்போ பார்த்தாலும் பார்க்குறாண்டிப்பா, அதான் பார்க்குறாங்கல்ல, அதையே கத்திட்டு இருக்கிற பூரா வீதி பூரா பார்க்குறாங்க. நீ எதுக்கு பார்க்குற, நீ ஏன் முன்னாடி போய் உட்காரன்னு. பஸ் ஸ்டாண்டு உங்கள் ஒப்பனா கட்டினா நான் ஓரத்தில் தான் உட்காந்துருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படி. இது இப்படியே தான் போகிறது நிற்கிறது. இப்போ ரெக்கார்ட் நோட் வாங்குறது, அப்புறம் ஏதாவது பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் நோட் பேஜாக பார்க்குறது, எப்படி எழுதியிருக்கிறான்னு அப்படியே கால் ஆட்டிட்டு பார்க்க வேண்டியது. அப்புறம் அவளுக்கு ஃப்ரெண்டை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணுறது, இன்றைக்கி அவன் எங்கே இருக்கிறா, என்ன பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு டார்ச்சர் பண்ணுறது. அப்புறம் இங்கே இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே அப்படியே சும்மா வானத்தில் பறக்கிறது. அப்புறம் ஃபோன் பண்ணுறது, அது அப்போ தான் வந்து லேண்ட்லைன் தானே. ஃபோன் பண்ணுறது பார்த்தா நம்பி எடுப்பான். ஹலோ யார் வேணுங்க அப்படின்ட்டு, கொக்கா வேணும் அப்படிங்கிறது. அதாவது மட்டம்னா அந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு லவ் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அது லவ்வான்னு எனக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியல. அப்புறம் ஒரு பாயிண்டில் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஓடி போயிட்டேன் நான். மெட்ராஸ்லாம் ஓடி போய் அந்த பொண்ணு காலேஜ் எல்லாம் படிக்க போயிடுச்சு. ஸோ நான் 12th படிக்கிறேன், அது காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்குது என்னமோ. அப்போ தான் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் நம்ம தர்பூசணி அது ஏன்னா பழைய மாணவர்ஸ் மீட்டு. ஸோ அவங்களாம் காலேஜ் போயிட்டாங்க, நான் இன்னும் ஸ்கூல்லேயே இருக்கிறேன். திருப்பி 12th 2வது படிச்சுட்டு இருக்கிறேன். போயிருக்கிறேன், தர்பூசணிலாம் சாப்பிட்டுருக்குவேன். அப்போ தான் சொல்கிறேன், நான் உன்னை லவ் பண்ண தெரியுமா அப்படின்னு. அது அடங்கோத்தா ஏண்டா இப்படியே தான் சொல்லுச்சு. ஏண்டா எப்போ லவ் பண்ணது எப்போ வந்து நான் சொல்கிறேன், யாரா நீயும் மரியாதை தர்பூசணி தின்ட்டு அப்படியே போடாது. அப்பவும் என்ன தர்பூசணி தின்னுட்டு தர்பூசணிக்காக நீ காசு கொடுத்து இதுதான் கேடுகிட்ட லவ். அப்புறம் காலேஜ் எல்லாம் படிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு லவ் வரும். மச்சான் நான் இவளை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது. எதுக்குடா தெரியல மச்சான் அப்படிங்கிறது. சும்மா அந்த சத்தியபாமால தான் சும்மா பின்னாடி போகிறது, கள்ள தூக்கி வீசுறது, அந்த பஸ்ஸு சட்டர் மூடி கள்ள தூக்கி வீசுறது. அதே மாதிரி ஒரு பொண்ணு இருந்தது, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 12 அரியர், அதுக்கு 14 அரியர். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது என் பஸ்ஸுக்கு பின்னாடி பஸ் தான் வரும். 14ன்னு எழுதி அப்படி காமிக்கிறது பேப்பரில், அது துப்பிட்டு போவோம். அது ஒரு பாயிண்ட்ல வந்து என்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு யாரா அவன் பைத்தியம் அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் நாங்கள் பிரிஞ்சிட்டோம். அரியர் எக்ஸாம் மட்டும் பார்ப்போம். ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அது அரியர் கிளியர் பண்ணிடுச்சாட்டு நான் கிளியர் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் இதாகி பிரேக்கப்லாம் சொல்லுவானுங்க. டே இப்படிலாம் ஆகுமாடா அப்படின்னு கேட்கறது. ஏன்னா நமக்கு லவ் பண்ணாதானே பிரேக்கப் என்னன்னு தெரியணும். என்ன இது சும்மா ஒரு கட்டி சொல்ல உண்மையாலுமே சொல்றேன். அந்த அது என்னமோ நம்ம மூஞ்சி என்னவோ
அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு ஒரு இதுல வாட்ஸ்அப் மெசேஞ்சர்ல பேசி அந்த பொண்ணுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சு. ரொம்ப பிடிச்சு போச்சு. ஓஹோ! வாழ்க்கையில வந்து வசந்தம் பொறக்குதுடா அப்படின்ட்டு, எங்க வர்றது அப்படின்னா, மெரினா பீச் வந்துரு அப்படின்ட்டேன். அப்பல்லாம் இதுதானே 2003, 4 சம்திங் 2000 அப்பல்லாம் இங்க ஃபோனாவது, ஏதாவது வாட்ஸ்அப்பாவது ஒரு வெண்ணயம் கிடையாது. நீ என்ன சட்டை, நான் என்ன சட்டை தான். ஃபோட்டோலாம் நமக்கு தெரியாது இல்லையா? சொல்லி வந்துருச்சு அந்த பொண்ணு கரெக்ட்டா வந்துருச்சப்பா. வந்துட்டு போய் உட்கார்றோம். வந்து பார்த்தா, அது நம்ம ஊர் பக்கத்துல தான். எங்கேயோ சோமனூர் ஏதோ ஊர் சொல்லுச்சு. அதெல்லாம் ஊர்லன்னு சொல்லுச்சு. ப்ரோ 2003 ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு 2000 நான் அதான் சொல்றேன்யா. 2003 யாஹூ மெசஞ்சர் உங்களுக்கு சென்னை குளோபல் சாட்லாம் தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு கூட தெரியாதுயா. யாஹூ மெசஞ்சர் காலமெல்லாம் சொர்க்கையா. அதெல்லாம் கேட்டு பாரு தெரிஞ்சவனுக்குலாம். அந்த குரூப் சாட்லாம் உட்காந்துட்டு ஜாலியா மைக்கை வச்சுக்கிட்டு சிஃபி சிஃபி ப்ரௌசிங் சென்டர் சிஃபி ப்ரோ. சிஃபி சிஃபி ப்ரௌசிங் சென்டர். அதுலதான் உட்காந்துருப்பானுங்க. எல்லா பலான வேலையிலும் எல்லா இல்லீகலா அங்கதான் நடக்கும். அது XXX, XXX பூரா அங்கதான் நடக்கும் கம்ப்ளீட்டா. அப்படியே வருவானுங்க. 2 பேரா உள்ள போவானுங்க. அதே மாதிரி இந்த பலான படம் பாக்குறதுக்கு பூரா அங்கதான் உட்காந்துருப்பானுங்க. புதன்கிழமை வந்து பாத்தீங்கன்னா காலையில 9 டு சாயங்காலம் 4 வரைக்கும் 20 ரூபா இல்லைன்னா 40 ரூபா எங்க ட்ரிபிளிகன்ல. புதன்கிழமை ஒரே கிரௌடா இருக்கும் பாத்தீங்கன்னா போனோம்னா. பூரா வெப்கேம் சாட் தான். வேற என்ன? வெள்ளிக்கிழமை ஒன்னும் கிரௌடா இருக்கும் அட ப்ரோ. அது வெப்கேம்னா என்னன்னா எத்தனை எம்பிபிஎஸ் ஜிபிங்கிறதெல்லாம் அப்பெல்லாம் என்னன்னே தெரியாது. மொத்தமே ஒரு 20 எம்பிபிஎஸ் ஸ்பீடு. அதுல வந்து ஃப்ரேமா தான் வரும் அந்த யாஹூ மெசஞ்சர்ல. அப்படியே ஃப்ரேமா தான் வரும். அதுலாம் பேச அப்படி பறந்துடுறது. அப்படி ஒரு பொண்ணை பிடிச்சி பேசியாச்சு. பேசி போயாச்சு. போய் அந்த பொண்ணு ஏதாவது லவ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அதை நடக்கடிச்சே சிட்டி சென்டரை கூட்டிட்டு வந்து நட்டக்கடிச்சே ஒரு 100 ரூபாய்க்கு இது வாங்கி தந்தேன். அப்ப 100 ரூபாய் டைரி மில்க் கொண்டு இருக்கு. அது பயங்கர ஃபேமஸ். அது பெருசா இருக்கும். அதை வாங்கி தந்தா லவ் அப்படின்னு அர்த்தம். அது அது அந்த பொண்ணுக்கு வாங்கி தந்து ஹாஸ்டல் வரைக்கும் நடந்தே கூட்டிட்டு போனா. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது 250 ரூபா. 100 ரூபாய் டைரி மில்க் போயிடுச்சு. அப்புறம் 75 ரூபாய் என்னமோ ஆட்டோக்கு. அப்புறம் யோசிச்சேன், 75 ரூபாய் என்ன மாதிரி செலவுன்னு எவ்வளவு நடந்தே கூட்டிட்டு போய் ஹாஸ்டல் விட்டு தான் சரி அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் என்ன போன் அடிச்சாலும் அந்த பொண்ணு எடுக்கலையே. ஐயோ யார் அவன் அப்படின்ட்டு. அதனால அதுதான் நம்ம லவ். அப்பெல்லாம் ஃபுல் யாஹூ மெசஞ்சர் தான். கம்ப்ளீட் யாஹூ மெசஞ்சரு. அப்புறம் இந்த இது இருக்கும். ஐயோ இந்த ஆர்குட் புளுத்திங்க இருப்பானுங்கப்பா சாமி. ஆர்குட்ல இந்த குரூப் எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த புளுத்திங்க. ஐயோ யார் பேசினாலும் எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ. ஸ்கிராப் புக்ல பேசினா எல்லாருக்கும் தெரியும் என்ன பேசுறாங்க. ஆமாமா அது ஸ்கிராப் புக்குங்க. அது என்ன கரும்போங்க. ஆர்குட் ஓரளவுக்கு ஆர்குட்ல ஆமாங்க இந்த பழைய இதெல்லாம் இருந்தது. ஆர்குட் கூகுளோட தானே. ஆமாமா ஆமா அது கொஞ்ச நாள் ஆர்குட் ஓடிட்டு இருந்தது. ஆர்குட் நல்லா இருந்தது. அப்புறம் மெசஞ்சர் இருந்ததுப்பா. மெசஞ்சர் வந்து அதுக்கப்புறம் இங்க வந்துட்டா. அப்புறம் இவனுங்க எல்லாம் இந்த 2K கிட்ஸ் பூரா வந்துட்டானுங்க எல்லாம் ஏறிட்டு. அதோட இங்க வசந்த காலம் ஸ்மார்ட் போன் கண்டுபிடிச்சுன்னா இங்க வசந்த காலம் முடிஞ்சு போச்சு. மெசஞ்சர் காலம் தான் வசந்த காலம். வாட்ஸ்அப் மெசஞ்சர் அடா 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 அடா. அந்த குளோபல் சேட் அதுலயே நல்ல சேட்லயே ஊர்னவனுங்க. கிட்டத்தட்ட என்ன பியூட்டின்னா எனக்கு சேட்டு இது பண்ணுவோம். என்னோட வேலையும் டெக் சப்போர்ட் சேட்டு. ஸோ எனக்கு கை வந்து சர் நான் அடிக்கிற ஸ்பீடு அடிப்பீங்களான்னு தெரியல. 70-80 வேர்டு பர் மினிட் அடிக்க முடியும். நான் சர் டைப் பண்ணுவேன். அது அப்படியே பழகி அதுலயே ஊர்னது. சேட்டிங்னா அவ்வளவு பிடிக்கும். அவ்வளவு பிடிக்கும். இதே மாதிரி ஐக்குன்னு ஒரு ஆப் இருக்கும் ப்ரோ. அது கூட ட்ரெண்ட் ஆச்சு வாட்ஸ்அப். ஐக் இருந்துச்சுங்க. இவனோடது சத்தியம் ஒரு மெசஞ்சர் இருந்தது. நிறைய இருந்ததுங்க. அப்ப நிறைய இருந்ததுங்க. அந்த வெப் ப்ரௌசர் அந்த பழைய கம்ப்யூட்டர்லங்க கடைசி வரைக்கும் சேட்டிங்ல கூட பாசிட்டிவான ப்ரௌசரே இல்லையா? கடைசி வரைக்கும் பாசிட்டிவான இன்னைக்கு அவன அந்த படம் தேடிட்டு இருக்கிறியா? ஒருத்தன் சொன்னாயா இந்த ட்ரிபிளிகன்ல அந்த இந்து ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தன் உட்காந்தான் 7 மணிக்கு ஜோசிகாரன் ஒருத்தன். அவன் தாய அவனை இன்னும் தேடிட்டு இருக்கேன் நான். 7 மணிக்கு போய் எனக்கு என்ன தோணுச்சோ இல்லமோ எனக்கு சம்பள நாள் நினைக்கிறேன். கால் சென்டர்ல 50 ரூபா கொடுத்தையா. 50 ரூபா கொடுத்தது சொன்னான் பாரியா. பச்சை கலர் கண்ணோட
ஐஸ்வர்யா ராய் தோத்து போற மாதிரி ஒரு பொண்ணு உங்களை தேடி வரும். இந்த வீதியிலேயே தான் அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னா, என்னடா பச்சை கலர் கண்ணுங்கிறான், இது என்னடா அது எனக்கு ஐஸ்வர்யா ராய் கண்ணு எப்படி இருக்குன்னே தெரியாது, பூனை கண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான்.